நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இந்த மாவு பிசைகிற மெஷின் எங்க விற்குது என்ன விலைன்னுலாம் கேட்டிருந்தாரு. நம்ம வெங்காய சமோசா போட்டோம் இல்லையா அந்த வீடியோல. ஸோ அந்த மெஷின் வந்து இங்க எங்க விற்குது அப்படின்னு கேட்டு நான் விசாரிச்சு வந்திருக்கேன். இந்த இடம் வந்து சென்னை பாரிஸ்ல இருக்கிற பார்க் டவுன் ஏரியால வந்திருக்கேன். எத்திராஜிலும் அப்புறம் வந்து கரீம் பாய்ஸ்ன்ற 2 கடைங்க ரொம்பவே ஃபேமஸான கடைங்க. தோசை மாவு அரைக்கிற மெஷின், அப்புறம் வந்து சப்பாத்தி மாவு செஞ்சு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே செய்யற மெஷின். சப்பாத்தியை ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக் மாவு போட்டு விட்டா அப்படியே வந்து சப்பாத்தியாக வரும் வெளியில். அந்த மாதிரி மெஷின்ஸ்லாம் இங்கே இருக்குது. இதை வந்து நம்ம இன்னைக்கு எல்லாமே ஃபுல்லாக அலசி பார்க்கலாம் உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்றத. விலைங்களும் விசாரிச்சிக்கலாம். அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த சாத்துக்குடி போட்டு பிழிகிற மிஷின் நினைக்கிறேன். சாத்துக்குடி ஜூஸ் பண்ணுற மிஷின் இதுவும். சாத்துக்குடி ஜூஸ் பண்ணுற மிஷின் தான். கையிலேயே வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கு பாருங்க. கையில் சுற்றுற மாதிரி இருக்குது. மேனுவல் நல்லா பெருசாக இருக்குது. இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அப்புறம் இந்த KFC சிக்கன்லாம் பொரிச்சு எடுப்பாங்களா அந்த மாதிரி மிஷின் போல இது. இது பாப்கார்ன் செய்கிற மிஷின். பாருங்க, இது இந்த ஷீக் கபாப்லாம் செய்வாங்கள்ல அது செய்கிறதுக்கான இது அடுப்பு மாதிரி. இது கீழே வந்து அடுப்பு கறியை போட்டுட்டு மேலே வந்து ஷீக் கபாப் இப்படி வச்சு விட்ருவாங்க. இதெல்லாம் பெரிய பெரிய மிக்சிங்க. இந்த ஜூஸ் கடைங்களெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி மிக்சிஸ் எல்லாமே. இது எல்லாமே வந்து ஹெவி வாட்ஸ். இது வந்து ஹீட் பாக்ஸ் நினைக்கிறேன். அந்த கேக்ஸ்லாம் செஞ்சு வைப்பாங்க. கேக்ஸு பப்ஸு அந்த மாதிரிலாம் செஞ்சு வைக்கிற அதாவது ஹாட் கேஸ். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறதுக்கு எல்லாமே வந்து சின்னதாக காம்பேக்டாக இருக்குது மிஷின். இந்த மிஷினை இது பாருங்க, பஞ்சு மிட்டாய் செய்கிற மிஷின் இது. நிறைய மிஷின்ஸ் இருக்கு. ஆனால் ஒன்றுக்கு நம்ம என்ன யூஸ்னு நமக்கு தெரியல இந்த மிஷின்ஸ்லாம். இந்த சுக்கு காஃபிலாம் செஞ்சு எடுத்துன்னு டபராவில் போட்டு எடுத்துன்னு போவாங்களா அந்த டபரா. இது நல்லா ஹாட்டாகவே இருக்கும் போட்டு வச்சா. இதில் இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. இந்த மாவு பேசுகிற மிஷின்லாம் எங்கே இருக்குது? ஆமாம் ஆமாம், 10-15 kg. 5 kilo capacity. இது 5 கிலோ கெப்பாசிட்டியா? இது காமிப்பா. இந்த 10 கிலோ மாவு பேசுகிற இந்த மிஷின் என்ன விலை? அது 24,150 வருது. 24,150. GST additional extra. அடிஷ்னலாக ஜிஎஸ்டிலாம் வருமா? இந்த இது 15 கிலோ மிஷின்லாம் 15 கிலோ மிஷின் வந்து உங்களுக்கு வருது 25,500 வரும். 25,500 ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து வரும்.
இருக்கிறதுல கம்மி எவ்வளோ வருது மிஷின்? 5 கிலோவா? ஆமாம், ஸ்டார்டிங் தான் 5 கிலோ தான் 5 கிலோ வரும். 5 கிலோ தான் வரும். நீங்கள் டெலிவரி பண்ண சொன்னால் டெலிவரி தானே பண்ணிக்கலாம், பட் அது எக்ஸ்ட்ரா சார்ஜாக வரும். டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும்ண்ணா. இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணலாம், எங்கே வேணாலும். இப்போ நீங்கள் பார்த்த மெஷினரிஸ் எல்லாமே வந்து கரீம் பாய்ஸ், அப்புறம் வந்து எத்திராஜுலு, ஹோட்டல் மார்ட் இந்த கடைங்களில் எடுத்த வீடியோஸு. ஆனால் இன்னொரு கடையும் இருக்குது, SSN அப்படின்ற கடை, எஸ் செல்லதுரை நாட்டார். இதுவும் வந்து பாரிஸில் தான் இருக்குது இந்த கடையும். அதுவும் வந்து பெரிய ஹோல்சேல் கடை. நான் போய் கேட்டேன் இந்த மாதிரி வீடியோ எடுக்கலாமான்னு அந்த கடையில் SSNல. இல்லை, எடுக்க அலோ இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் நான் அங்கே வீடியோ எடுக்க முடியல. இந்த 2 கடைங்களில் எடுத்து வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இந்த 3 கடைங்கள்லையும் விலை விசாரித்து எப்படி டிஃபர் ஆகுதுன்னு பார்த்து நீங்கள் வாங்கலாம். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே வந்து ஹோட்டல் வியாபாரத்துக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இங்கே இருக்குது. பெரிய அடுப்புங்க, இங்கே வந்து பெரிய பெரிய டபரா, பிரியாணிலாம் செய்கிறதுக்கு டபரா, பானிபூரி கடைக்கு அப்புறம் டீ கடைக்கு தேவையான இந்த கவுண்டர்ஸு, ஸ்டீல் கவுண்டர் எல்லாமே அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட இருக்குது. கிளாஸு, பிளேட்டு, ஸ்பூனு, என்னென்ன தேவையாக இருக்கும், ஜக்கு, அப்புறம் வந்து பேக்கரிக்கு தேவையான ஹாட் கேஸு, பெரிய ஹாட் கேஸஸ்ஸு, இந்த ஷவர்மா கடைங்களுக்கு தேவையான இந்த ஷவர்மா மெஷினு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது இங்கே. நம்மளால் ஆனால் ஃபுல்லாகவே கவர் பண்ண முடியல, இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து கவர் பண்ணி போட்டிருக்கேன் இந்த வீடியோவை. சென்னையில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கடைங்களுக்கு இங்கேருந்து தான் அந்த மெஷினரிஸ்லாம் சப்ளை ஆகுது. எல்லோரும் இங்கே தான் வந்து வாங்குவாங்க, சென்னை வாசிகள்லாம். இந்த கடைங்களோட அட்ரஸை நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அப்புறம் லேண்ட்மார்க்கும் போடுறேன், நீங்கள் அதில் பார்த்துக்குங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக் சப்பாத்தி பண்ணுற மிஷின். இது பாருங்கள் எப்படி இருக்குது. எல்லாமே இந்த மாவு இதில் போட்டு விட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெடி ஆகிட்டு இந்த பக்கத்துலேருந்து வந்துடும். இது வந்து ஷவர்மா மிஷின் பாருங்கள். நம்ம இந்த ஷவர்மா கடைங்களெல்லாம் இருக்குங்களா, அந்த மிஷின் இதை பாருங்கள். இது வந்து அந்த சிக்கனை உரிக்கிறதுக்காக, கோழியை உரிக்கிறதுக்காக மிஷின். சுடு தண்ணி உள்ளே போட்டுட்டு அப்படியே வந்து ரெக்கையெல்லாம் வந்து பிரித்து எடுக்கிறதுக்காக அந்த மிஷின். இது பெரிய கேரியர், டிஃபன் பாக்ஸு. பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் வந்து ஆர்டர் கொடுக்கும்போது வெளில கட்டி எடுத்துன்னு போவாங்கள்ல பார்சலுக்கு, பெரிய ஆர்டர்ஸ்லாம் கொடுக்கும்போது அதுக்கான பெரிய கேரியர். பெரிய பெரிய கவுண்டர்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா, ஸ்டீலில் செஞ்ச கவுண்டர்ஸ். அந்த கவுண்டர்ஸ் எல்லாமே இங்கே விற்கிறாங்க. இந்த சின்ன சின்ன ஹோட்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்களே இந்த இது ஸ்டவ்வுங்க, எல்லாமே ஸ்டீலில் இருக்குது. அப்புறம் இரும்புலேயும் இருக்குது, செஞ்சுருக்கு. அப்புறம் வந்து இந்த இரும்பு அடுப்புங்க, பெரிய பெரிய ஸ்டவ்ஸும் இருக்குது. பெரிய கடைகளில் யூஸ் பண்ணுறது. அப்புறம் இந்த பரோட்டாலாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்களா, அந்த மாதிரி இதுவும் இருக்குது ஸ்டவ்ஸும். இரும்பு கடாய்ங்க சைஸ் வாரியாக இருக்குது, எல்லாமே பெருசு சின்னது அப்படின்னு.